விஜய் சார் வந்தாருன்னா ஓரளவுக்கு செய்வாருன்னு எனக்கு தோணுது. இந்த வருடத்துல சிறந்த அரசியல் தலைவரா யாரை பாக்குறீங்க? அண்ணாமலை, சீமான், விஜய், உதயநிதி ஸ்டாலின் இவங்க 4 பேர்ல யார் சிறந்த அரசியல் தலைவரா நீங்க பாக்குறீங்க உங்க பர்சனல் ஒப்பீனியன்ல? இந்த 4 பேருன்னு எடுத்தா நான் சீமானை சொல்லுவேன். ஏன் ஒரு சின்ன பைட் போடுறேன் சார். ஏன்னா அவர் வந்து பொதுவாக நான் ஒரு எப்படி அவர் வந்து தனித்துவமா தெரிறாரு? இவங்க 4 பேர்ல சீமான் எப்படி தனித்துவமா தெரியுறாரு அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்க. முக்கியமாக பார்க்கணுன்னா பெண்களுக்கு சம தொகுதி தராரு. அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களோட பார்க்கும்போது ஒரு பரவாயில்ல அப்படிங்கிறது. அது அந்த 4 பேர்ல சீமான், விஜய், அண்ணாமலை 4 பேர்ல இவரு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற. சீமா கொஞ்சம் தெளிவாக பேசுவார். சீமா வந்து ஓப்பன் ஆட்டுவார். அது இல்லாமல் விஜய் வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு. அது இல்லாமல் நிறைய சேஞ்ச் பண்ணுவார் அப்படின்றது எங்களோட எக்ஸ்பெக்ட். கண்டிப்பாக ஐ ஓட் விஜய். நான் கண்டிப்பாக விஜய் ஓட் பண்ண மாட்டேன். அவருக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைப்பா. ஃபிலிமில் பண்ணியிருக்காரு, ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பட்டு எலெக்ஷனு இந்த மாதிரி ஜனங்களுக்கு சோஷியல் ஒர்க் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையவே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள அதில் நாலேஜபிளாக இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். யாரோட வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? விஜயா, அண்ணாமலையா, சீமானா, உதயநிதியா? விஜய் சார் தான். விஜய் வருடம் முடிய போகுது, 2024 முடிய போகுது. இந்த வருஷத்துல சீமான், அண்ணாமலை, உதயநிதி, விஜய் இவங்க 4 பேர் இருக்காங்க. இது யார் சிறந்த அரசியல் தலைவரா நீங்க பாக்குறீங்க? அது எனக்கு அதிகமா அப்படி சொல்ல முடியாது. நீங்க பர்சனலா உங்களுக்கு யாரை தோணுதோ அப்படிங்கிற மாதிரி நீங்க பொதுவா சொல்ல தேவையில்ல, எனக்கு தனிப்படையா அது மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். விஜய் சார் வந்தாருன்னா ஓரளவுக்கு செய்வாருன்னு எனக்கு தோணுது. அண்ணாமலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அவங்கெல்லாம் வந்து அது அந்த எப்படின்னா அது வந்து இதுங்க சார், அதாவது என்ன சொல்றதுங்க, கட்சி இந்த மதத்தினுடைய கோட்பாட்டில் போறவங்க. இவர் வந்து தனிப்பட்ட முறையில் தனியாக வர்றாருங்க. சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்காருல்ல. செய்யலாங்க சார், செய்யலாங்க. அதனால செய்யலாங்க, தப்பு இல்லை. இந்த வருடத்துல சிறந்த அரசியல் தலைவரா யாரை பாக்குறீங்க? அண்ணாமலை, சீமான், விஜய், உதயநிதி ஸ்டாலின் இவங்க 4 பேர்ல யார் சிறந்த அரசியல் தலைவரா நீங்க பாக்குறீங்க உங்க பர்சனல் ஒப்பீனியன்ல? இந்த 4 பேருன்னு எடுத்தா நான் சீமானை சொல்லுவேன். ஏன் ஒரு சின்ன பைட் போடுறேன் சார். ஏன்னா அவர் வந்து பொதுவாக நான் ஒரு எப்படி அவர் வந்து தனித்துவமா தெரிறாரு? இவங்க 4 பேர்ல சீமான் எப்படி தனித்துவமா தெரியுறாரு அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்க. முக்கியமாக பார்க்கணுன்னா பெண்களுக்கு சம தொகுதி தராரு. அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு. அப்புறம் எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா முதலாக குரல் கொடுக்குறது சீமானாக இருக்கார். பாரபட்சம் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு அண்ணாமலை எடுத்தீங்கனாலுமே அந்த பாஜகவோட சார்ந்த ஒரு இதுதான் இருக்கும். தாவேக்கா பார்த்தா ஒரு கருவாடு சாம்பார்னு சொல்லணும், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். உதயநிதி ஸ்டாலின் சொல்லவே வேணாம். அதெல்லாம் வந்து அரசியல் பரம்பரை சொத்து மாதிரி வந்த ஒரு பதவி தான் தவிர ஒரு எப்படி சொல்கிறது, அவருக்கு வந்து ஒரு தகுதின்னு நான் எதுவுமே பார்க்கல அவர்கிட்ட. 2024 வருடம் என்னோட முடியுது. இதில் வந்து விஜய் இருக்காரு, புதுசு அரசியல் வந்திருக்காரு, சீமான் இருக்காரு, அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின், நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. இதில் நீங்கள் உங்கள் பர்சனலாக எனக்கு இவர் அரசியல் தலைவராக இந்த வருஷத்தில் சிறந்ததாக எனக்கு தோன்றாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தது? எனக்கு விஜய் தான். நான் பேசிக்கலி விஜய் ஃபேன் மாதிரி. அது இல்லாமல் இப்போது மாநாடு நடந்துச்சு விழுப்புரத்தில். அவர் வச்ச கோரிக்கை எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிது. அது இல்லாமல் விஜய் வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு. அது இல்லாமல் நிறைய சேஞ்ச் பண்ணுவார் அப்படின்றது எங்களோட எக்ஸ்பெக்ட். கண்டிப்பாக ஐ ஓட் விஜய். நான் கண்டிப்பாக விஜய் ஓட் பண்ண மாட்டேன். அவருக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைப்பா. ஃபிலிமில் பண்ணியிருக்காரு, ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பட்டு எலெக்ஷனு இந்த மாதிரி ஜனங்களுக்கு சோஷியல் ஒர்க் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையவே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள அதில் நாலேஜபிளாக இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். 2024 முடிய போகுது. இந்த வருஷத்துல சீமான், விஜய் இவங்களோட பார்க்கும்போது ஒரு பரவாயில்ல அப்படிங்கிறது. அது அந்த 4 பேர்ல சீமான், விஜய், அண்ணாமலை 4 பேர்ல இவரு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. சீமா கொஞ்சம் தெளிவாக பேசுவார். சீமா வந்து ஓப்பன் ஆட்டுவார். மற்றவங்க கொஞ்சம் மறைமுகமாக பேசுவார். ஆனால் எடுப்படல. அதான் மெயின். என்னன்றா அதோடைய பலன் கிடைக்கல. ஒரு தெளிவான ஆளு, நல்ல ஒரு கம்பீரமாக பேசுகிற ஆளு, நாட்டில் எடுப்பாள். என்ன பண்ண முடியும்? ஆர்கே பொறுத்த கூட இது நடந்துருக்கு. ஆர்கே இது எலெக்ஷன் அது முன்னப்பா. அப்போ நடந்துருந்தா இது நான் கூட போய் வரேன். அந்த இதுக்கு போயிட்டு வரும். காசு அந்த இது கொடுக்குறாங்க, அது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இவரு
பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசின்னு தான் இருக்காரு. பேசின்னு இருக்கும்போது என்ன நடக்குமோ நடந்துட்டாங்க. டிவி தவிர எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அவர் என்ன பேசி போய் அவர் சொல்றது வந்து நல்லதா இருக்கு, கருத்து இருக்குது. ஆனால் மக்கள் இடத்துல போய் சேரல. மக்கள் சரி யூடியூப் உதயநிதி ஸ்டாலின், விஜய், அண்ணாமலை, சீமான் 4 தலைவர் ஆமா ஆமா அவர்கிட்ட கேட்டீங்க அடிச்சுக்கிறாரு. அண்ணாமலை அவரை அடிச்சுக்கிறாரு. விஜயோட வருகை எப்படி பாக்குறீங்க? அரசியல் வருகை கரெக்டா எனக்கு நான் வந்து கேட்டு நான் வந்து தவறான ஒரு வார்த்தை கேட்கிறோம். ஒரு இன்னும் டிஃப்ரெண்ட் கியர் போட்டு ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு தவறான நியூஸ் அது எல்லாமே அப்படிப்பட்ட தலைவர் எடுத்துக்காட்டான ஒரு தலைவர். நம்ம தலைவர் கடித்து கஷ்டம், தோல்வி தடையாது. அதுவே கொடுத்து சிறந்த கை. யாருமே அவர் வந்து படுத்துக்குன்னு ஜெயிச்சுவாரு, எல்லாமே இது பண்ணுவாரு. அவரை மாதிரி வர்றது கஷ்டம். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க போட்டுக்கிறவங்கள போட்டுக்க. என்னுடைய வியூ சொல்றேன். இப்போ கூட அவருடைய கேப் அனுப்பிச்சா ஒவ்வொரு தொகுதிக்கும் 1 லட்சம் ரூபாய் ஓட்டு வரும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒவ்வொரு அவருடைய ஆள் இல்லாம அவருடைய கேப்பை மட்டும் அனுப்பிச்சா அவருடைய பவர் வந்து அவ்வளோ வில் பவர், மக்களை ஏத்துக்காரு. அவ்வளோ ஏத்து. அந்த மாதிரி எந்த தலைவரும் எனக்கு இப்போ கரண்டா இருக்கிற 4 பேர்ல விஜய், சீமான், அண்ணாமலை, யார் சிறந்தவர்களா நீங்க பாக்குறீங்க? 4 பேர்ல இவர் கொஞ்சம் பெட்டர் பாக்குறீங்க. நான் ஒரே ஒன்று சொல்றேன், ஏத்துட்டாரு. அவர் தான் அடுத்த கட்டத்துக்கு அவர் கொஞ்சம் வாய்ஸ் தான் இருந்தாரு. அவர் வந்து அவருடைய மூமெண்ட் வந்து அவருடைய இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய போன மூவ்மெண்ட் நல்லா கரெக்ட். நான் அந்த அம்மாவோட வேர்ல காட்டி பார்ப்பேன். இல்லைன்னா அவர் தான் இதான உண்மை, கரெக்டான பாயிண்ட். அவர் நல்ல ஒரு தெளிவான ஆளு. எல்லா விஷயத்துலயும் எனக்கு பிடிக்கும். பட விஷயத்துல கூட சூப்பரா இருக்கு. நான் என்ன நினைச்சிக்க, நான் இந்த வெளிப்படையா பேசுற ஆள், நான் மனசுல வச்சுக்கிற ஆள் கிடையாது. என் பொண்ணு ஒன்று இருக்கு, பிஏ முடிச்சுட்டு இருக்காங்க. முடிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னா நான் இப்போ ஒரு படம் ஒன்று போடுறேன். டிவி வந்து அது டியூஷன் எடுக்குது, அதனால ஒரு 1 வருஷமா கட் பண்ணிட்டுக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஒயிட்னஸா இருக்கு. ஏதாவது ஒரு படம் போடாம நான் எதிர்பாராம தான் கேட்டேன். நான் கேட்டது என்ன தெரியுமா கேட்டேன்? ஒளிவில் போடு, குடியிருந்த கோயில், எம்ஜிஆர் பழைய படம் அடிமை பெண், இந்த படத்துல ஏதாவது ஒன்று போடுமா, இல்லைன்னா அப்படின்னா பேரண்ட்ஸ் போடு. கடைசியா செலக்ட் பண்ணி பேரண்ட்ஸ் தான் போட்டுச்சு. பேரண்ட்ஸ் போடும்போது நான் எதிர்பார்க்கல. அந்த படத்தை பார்த்துட்டு மறுநாள் 27 பார்த்துட்டு 28 வெளியே வர எல்லாமே எதிர்பார்க்காம நீ இறந்துனாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் தான் வரும். என்னன்னா அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, அதை சரியான முறையில் பயன்படுத்தாது. காலம் முழுக்க ஆயிடுச்சு. அவர் சரியான முறையில் பயன்படுத்தினா ஃபேமிலிலையும் ஏதாவது ஒரு இப்போ கரண்டா வந்து உங்களுக்கு